ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற படத்துடைய பேர் வந்து தோ அவுர் தோ பியார். இந்த படத்தில் வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க, பிரதீப் காந்தி நடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஸ்கேமில் வந்து அர்ஷத் மெஹ்தா நடித்தவர், ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருவார். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கும் அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு அடையாளமே தெரியாது, அந்தளவுக்கு வித்தியாசமான ஒரு போர்ட்ரையில் இருக்கார் அவர். அதற்கப்புறம் செந்தில் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஃபேமஸான இலியானா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஒல்லியாகவே பார்த்து பார்த்து பழகினதுனால இந்த படத்தில் நல்லா பூசின மாதிரி அழகாக இருக்காங்க. அதனால் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். வித்யா பாலனும் பிரதீப் காந்தியும் 12 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஊட்டியை விட்டு ஓடி வந்து இங்கே வந்து பாம்பேயில் இருக்காங்க. 12 வருஷம் அவங்க வாழ்க்கையில் வந்து சில நீர்த்து போன தருணங்கள்லாம் தாண்டி அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய ஒட்டுதல் இல்லாத வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து வித்யா பாலனுக்கு நமக்கு எதிர்காலத்தில் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கிறதுனால ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கையை ஓடுறதுல 2 பேருக்குமான பிரிவு வந்துருக்குது உறவில். ஸோ அந்த உறவு பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் வந்து வித்யா பாலனுக்கும் செந்தில் அப்படின்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தருக்கும் வெளிநாட்டில் நியூயார்க்லேருந்து வந்து இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே நேரத்தில் இலியானா ஒரு வளரும் நடிகை, அவங்களுக்கும் பிரதீப் காந்திக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு நேரத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சரி ஓகே நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவோட வித்யா பாலன் வரும்பொழுது அந்த தருணத்தில் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடியதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கே போகாத வித்யா பாலன் அவங்க தாத்தா இறந்து போயிட்டான்ற ஒரு காரணத்துக்காக வந்து ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போகிற நேரத்தில் மீண்டும் குடும்பங்கள்லாம் இணைய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருமா இது ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே முதல்ல காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருக்கிற எமோஷன்ஸ், எக்ஸ்டசி, எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வர 2 பேரும் வந்து ரொம்ப வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட உடலால் இணையிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட வந்து அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இருந்த எதை இத்தனை நாள் இழந்தாங்களோ அந்த இழந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் கதை. ஸோ இந்த கதை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கதை தான். இந்த கதை வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப உறவுகளை பற்றி பேசுகிற விஷயமா இருக்கிறதுனால இந்த படம் ரொம்ப சென்சிபிளான படம். வந்து வித்யா பாலனும் பிரதீப் காந்தி மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இலியானா கூட வந்து ஒரு கேரிகேச்சரான கேரக்டர் தான் இருக்காங்க. அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு டெஸ்பரேட்டான அன்புக்கு ஏங்குற, அதே போல் வந்து தான் பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு நடிகையாக வளரும் நடிகையாக நடிச்சிருக்காங்கன்றதுனால அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்கள ஸ்கோர் பண்ண முடியல. அதே ஆனால் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பிரிந்திருக்கிற நேரங்களில் இருக்கும்போது சரி, அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் திருப்பி அந்த 12 வருஷ காதல் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது இல்லையா, அந்த காலகட்டங்களில் நடக்கிற காட்சிகளும் சரி, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக க்ரியேட் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுடைய 2 பேருடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தாண்டி அவங்க எதனால் காதல் வயப்பட்டாங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த பார்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதே போல் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய ஒருத்தருக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி யாருக்கும் தெரியாத இந்த காலகட்டத்தில் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஒன்றுமே வந்து இவங்க ஒருத்தர் லைஃப்பில் நம்ம வந்து தலையிடக்கூடாது, அவங்கவுங்க லைஃப்பில் போகணுன்றதுக்கான விஷயமாகட்டும். அதே நேரத்தில் முதல்ல வந்து பிரதீப் காந்தியோடைய ரிலேஷன்ஷிப் தான் தெரிஞ்ச உடனே ஏதோ இவர் தான் மிகப்பெரிய குற்றம் பண்ணிட்டான்ற மாதிரி வந்து ஒரு பெண் முதல் அட்வான்டேஜ் எடுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயமாகட்டும். அதே போல் வந்து அதுக்கப்புறம் வந்து நீ மட்டும் என்ன உனக்கு கூட தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கு சொல்கிற பதில்கள் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பெண் உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீஷா புகாத் தாக்கூர். அவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு படம், அவங்களுடைய படம். ஸோ இது ஒரு பெண் இயக்குனர் இயக்குனதுனால இதில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படத்துடைய தழுவல் அப்படின்றாங்க. அஃபிஷியல் தழுவல்னு சொல்லிட்டு டைட்டிலே காட்டுறாங்க இந்த படத்தை. ஸோ ஒரு இந்த மாதிரி ஃபீல் குட்டான ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கிற புருஷன் குட்டாட்டி அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து பேக் டு த இது மாதிரி டெவிலின் மாதிரி அவங்க வந்து ஒரு குடும்ப ஃபியூனரலில் போய் கலந்துக்கிறதுக்கான போகிற விஷயம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஆங்கிலத்தனமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வித்யா பாலனுடைய கேரக்டர் வந்து ஒரு ஐயர் பொண்ணா, தமிழ் பொண்ணா, ஊட்டியில் இருக்கிற பொண்ணாக காட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஐயரும் சரி தமிழும் சரி இன்னி வரைக்கும் ஹிந்திக்காரங்க ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டே இல்லை. கிட்டத்தட்ட மலையாளம் வந்து கலந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தில் வந்து மலையாளம் பேசாமல் தமிழில் பேசுகிறாங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்து தலைவாசல் விஜய் அவங்க அப்பாவை நடிச்சிருக்காரு.
அவர் நடிப்பு பார்த்தா எனக்கு வந்து கோவப்படுறதா என்ன பண்ணுறது தெரியல, அவ்வளோ அமைச்சூர்தனமாக இருக்குது. ஆனால் அவர் மிக சிறந்த நடிகர். ஆனால் இந்த படத்தில் அவர் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அதுக்கு அவர் என் டேரக்டர் சொன்னதாக நடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அமைச்சூராக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அப்பா திடீர்னு வந்து இவங்க 2 பேரும் பிரிய போகிற நேரத்தில் வந்து திடீர்னு ஊருக்கு வர்றது, இத்தனை வருஷமாக வராத ஒரு அப்பா அம்மா 2 பேரும் திடீர்னு ஊருக்கு வர்றது, அதனால் அவங்களுக்குள்ள வந்து இந்த நாட்கள் வந்து ஒன்றா இருக்கிற நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சம்மந்தமாக இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு வந்துட்டு சொல்லி தீபாவளிக்கு முன்னாடியே போயிடுறதுலாம் வந்து சில லாஜிக்கலான கேள்விகள்லாம் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆண் பெண் உறவுக்குள்ள, ஒரு காதலருக்குள்ள, ஒரு ஸ்ட்ராங்கிள்டு மேரேஜுக்குள்ள திரும்பி வந்து ஒரு சின்ன பூ பூக்கும்போது அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு பாசிட்டிவான முடிவு நோக்கி போகுமா, எந்த மாதிரி போகுது, ஏன்னா அது வந்து இப்போ இந்த புதிய காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரியான கதைகள் வேணால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால, ஸோ இதை வந்து ரொம்ப எப்படி முடிச்சிருக்காங்கன்றது ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த ஹாட்ஸ்டாரில் நீங்கள் இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது மொத்தமே ஒரு 4.5 கோடி தான் கலெக்ஷன் ஆகிடுது. 2021 ஷூட்டிங் முடிச்சுட்டு 2024 ஏப்ரலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ஸோ இந்த படம் நல்ல ஃபீல் குட் படம், அருமையான படம். எல்லாருடைய நடிப்பு டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. ஒரு சில குறைகள் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படம் பார்க்கறதுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.